நேத்து பெண்ணு எங்க வச்சோம், ரூம் கீ எங்க வச்சோம், பைக்கு காரோடைய சாவி எங்க வச்சு மறந்துட்டோம். மறதி அதிகமாயிடுச்சா? திடீர்னு உங்க வைஃப் போன் நம்பர் மறந்து போச்சா? ஆனிவர்சரி டேட் மறந்து போச்சா? உங்க பர்த்டே மறந்து போச்சா? உங்களுக்கு ஆச்சரியம் இல்லைங்க. இதெல்லாம் பிரெயினோடைய ஏஜிங் உடைய அறிகுறிகள். ஹெல்த்தியா இருந்தா பிரெயினும் ஹெல்த்தியா இருக்கும். நம்ம எங்க 40-50க்குள்ள இவ்வளோ உடல் பருமன், இவ்வளோ ஸ்லீப்பிங் டிப்ரிவேஷன், ஒரே எப்ப பார்த்தாலும் தாட்ஸ்னு அந்த இன்ஜினுக்கு ரெஸ்டே இல்லைன்னா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? எம்ஆர்ஐ எடுத்து பாருங்க. ஸ்மால் வெசல் இஸ்கிமிக் சேஞ்சுன்னு வரும். அதாவது மூளையில சின்ன பிளட் வெசல்ஸ் எல்லாம் பிளாக் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கழுத்துக்கு ஸ்கேன் பண்ணி பாருங்க. உங்க ரத்தம் போற கரோட்டிட் வெசல்ஸ்ல 70% 100% பிளாக் எல்லாம் வருது. வெறும் ஸ்மோக்கருக்கு, ஆல்கஹாலிக்கு, டொபாக்கோ யூசருக்கு, டயபெட்டிக் மட்டும் இல்லைங்க, ரொட்டீன் இண்டிவிஜுவல்ஸ்க்கு எல்லாம் வருது. சின்ன பசங்களுக்கு எல்லாம் வருது, பெரியவங்களுக்கு நிறைய வருது. ஸ்ட்ரோக் வரலனா கூட மூளை சுருங்குறது, செரிப்ரல் ஏட்ரோஃபி அப்படின்னுவாங்க. மூளை நல்ல செழிப்பா இருக்குன்னா மூளையும் மண்டவோடும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கும். எம்ஆர்ஐல மூளைக்கு மண்டவோடுக்கும் ஒரு பெரிய கேப்பே உருவாயிடுது. ஏன்னா சுருங்குது மூளை. அப்புறம் எப்படி ஞாபகம் வச்சிருப்பீங்க? அப்புறம் எப்படி ஓரியன்டேஷன், மெமரிஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்கும்? பெரியவங்க பாத்தீங்கன்னா பாஸ்ட் திடீர்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த ஒரு மணி நேரத்துல கேட்டா இது ஞாபகம் வராது. டெமென்ஷியா, அல்சீமர்ஸ், ஏன் இதெல்லாம் வருது? எல்லாம் ஒரு வயசுல இருந்து இதெல்லாம் மெதுவா அக்யூமுலேட் ஆகி மூளையில சில கஷ்டங்கள்லாம் பட்டு அதுலதான் டெமென்ஷியா. அப்புறம் பார்க்கின்சோனிசம், இந்த நடுக்கம், பேச்சு இதாகிறது, ஒரு நடக்கிறதுக்கே தடுமாற்றம் எல்லாம் எங்கிருந்து வருது? எல்லாமே மூளையில இருக்கிற ரத்த ஓட்டமும் மூளையில இருக்கிற சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸும் குறையறதுனால. ஏன் குறையுது? அதுக்கு பிளட் குறையுது. ஏன் பிளட் குறையுது? நீங்க ஹெவி வெயிட்ல இருக்கீங்க, சுகர் பிபில இருக்கீங்க, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு,